ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சமையல் வித் அனு. இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான பிரெட் ஆம்லேட் தாங்க. ஸ்பைசி அண்ட் ஸ்வீட் ரெண்டு டேஸ்ட்லேயுமே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 3 முட்டை சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 1.5 ஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறேன் பாருங்கள். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போது தோசைக்கல் அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கலாம். நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஆயிலும் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க முட்டையில் ப்ரெட்டை நல்லா டிப் பண்ணி எடுத்து தோசைக்கல்லில் போட்டுக்கலாங்க. இதே போல் ஒவ்வொரு பீஸாக தோசைக்கல்லில் சேர்த்துக்கலாம். நான் ஒரு டைமில் 3 ப்ரெட் பீஸ் தோசைக்கல்லில் சேர்த்துறேன். அப்போ தான் எல்லா பக்கமும் நம்ம திருப்பி விடவும் சரியாக இருக்கும். நல்லா எல்லா பக்கமும் வேகும். இதுக்கு மேலே அதிகமாக சேர்த்த வேண்டாங்க. அப்புறம் சரியாக வேகாது, நம்ம திருப்பி விட ரொம்ப சிரமமாக இருக்கும். ஒரு பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் ஆயில் மட்டும் மேலே சேர்த்துக்கிறேங்க. இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இன்னொரு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அப்படியே வேக விடலாம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாங்க, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சு கொடுக்கலாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெலாம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்பவே ஒரு ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், இதே போல் ஒரு 2-3 டைம் திருப்பி திருப்பி 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் விடலாம். அவ்வளோதாங்க, ஸ்வீட் பிரெட் ஆம்லேட் சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. இப்போது காரம் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், 2 முட்டை எடுத்துருக்கிறேன். அதில் இந்த பொருளெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரே ஒரு பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிறேன். ஒரே ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் மல்லித்தழை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதையே ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா இதை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பீட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஃபோர்க் வச்சு நான் பீட் பண்ணுறேங்க, நல்லா பீட் ஆகிடும். பாருங்கள், இப்போது திரும்பவும் தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுக்கலாங்க. கல் நல்லா சூடாகிடுச்சு. ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஆயில் லைட்டாக ஹீட் ஆகட்டும். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சிங்க. அந்த மிக்ஸை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க. எந்த அளவுக்கு நம்மளால் ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அகலமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, தீஞ்சிடும். இப்போ இதில் நான் 2 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துருக்கேங்க. இது போல் ஒரு பக்கம் டிப் பண்ணிவிட்டு அடுத்த பக்கம் திருப்பி வச்சுருங்க. அப்போ தான் 2 பக்கமே நமக்கு அந்த எக்கோட லேயர் கிடைக்கும். பாருங்கள், இது போல் வச்சு நடுவில் கொஞ்சம் கேப் வர மாதிரி ப்ரெட்டை கொஞ்சம் தள்ளி வைங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டுங்க. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல. 1/2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேங்க. இது ஒரு பக்கம் நல்லா குக் ஆகட்டும். இது ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சுங்க. அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், லைட்டாக எல்லா பக்கமும் எடுத்து விட்டுட்டு
ப்ரெட் இருக்கிற பக்கம் இப்படி நீங்கள் இந்த மாதிரி ஷேப்பில் எடுத்திங்கன்னா தான் உடையாது. ப்ரெட் இருக்கிற பக்கமாக இப்படி திருப்பிக்கோங்க. 2 ப்ரெட்டுக்கும் அடியில் தோசை கையை வச்சு திருப்புங்க. அப்போ தான் இந்த லேயர் வந்து உடையாமல் வரும். 2 பக்கம் 2 ப்ரெட்டை வச்சு நம்ம திருப்பினோம்னா கண்டிப்பாக நடுவில் இருக்க லேயர் உடஞ்சிருங்க. பாருங்கள் 2 பக்கமும் இப்போ சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இது மேலே ஒரே ஒரு சின்ன மிக்ஸ் மட்டும் தூவி விடலாங்க. பாருங்கள் பெப்பரும் சால்ட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை மட்டும் லைட்டாக தூவி விடலாங்க. நமக்கு இன்னும் டேஸ்டியாக இருக்கும் இது. அவ்வளோதாங்க, சூப்பரான ப்ரெட் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை இந்த பக்கம் இருந்து லைட்டாக மடித்து விடுங்க. அதே போல் இந்த பக்கமும் லைட்டாக மடித்து விடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லலாம். எதுக்கு சாப்பிட்டாலும் நல்லா ஃபில்லிங்காக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.